முதுகு வலி மூட்டு வலிக்கு நம்ம முன்னோர்களுடைய சிறந்த தீர்வுனா அது ஆட்டுக்கால் சூப்பு மட்டும்தான். ஆட்டுக்காலை பக்குவமா வேக வச்சு அம்மிலேயே மசாலா அரைச்சு ஆட்டுக்காலை சூப்பா செஞ்சு அதை சுட சுட சாப்பிட்டா தீராத மூட்டு வலியும் குணமாகும். ஆட்டுக்கால் சூப்புக்காக 4 ஆட்டுக்காலை தீச்சு எடுத்துக்கிட்டோம். ஆட்டுக்காலை தீச்சிருந்தாலும் மேல சின்ன சின்னதா முடிகள் இருக்கும். அதை கத்தி வச்சு சுத்தமா சுரண்டி எடுத்துடலாம். இப்ப இந்த ஆட்டுக்காலை நல்லா தண்ணி ஊத்தி முடிஞ்ச அளவு தேய்ச்சி கழுவி எடுத்துக்கலாம். இந்த ஆட்டுக்கால் சூப்புல சுவைக்காக பாசி பருப்பை சேர்க்க போறோம். 3 தேக்கரண்டி பாசி பருப்புல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா ஊற வச்சிடலாம். 1 தேக்கரண்டி மிளகு, 1 தேக்கரண்டி சீரகம் ரெண்டையும் இப்ப அம்மியில வச்சு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிடலாம். சீரகத்தை ஓரளவு நல்லா அரைச்சதுக்கு அப்புறம் 200 கிராம் சின்ன வெங்காயம், 100 கிராம் வெள்ளை பூண்டு, 100 கிராம் இஞ்சி 3யும் சேர்த்து மிளகு சீரகத்துக்கூடவே அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஒரு சட்டியில கழுவி எடுத்த 4 ஆட்டுக்காலை சேர்த்து வேக வைக்கிறதுக்காக 2 லிட்டர் தண்ணியை ஊத்தி கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் கல்லுப்பு, 2 நறுக்கின தக்காளி, 3 நறுக்கின பச்சை மிளகாயவும் சேர்த்தரலாம். இப்ப மிளகு சீரகெல்லாம் சேர்த்து அரைச்ச மசாலாவையும் ஆட்டுக்கால் கூடவே சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து ஆட்டுக்காலை நல்லா வேக விட்டுறலாம். ஆட்டுக்கால் சூப்பு இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சிருந்த பாசிப்பருப்பும் இப்ப நல்லா ஊறிடுச்சு. அதை இப்ப அம்மியில வச்சு நல்லா நெகு நெகுன்னு அரைச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஆட்டுக்கால் நல்லா வேகிறதுக்கு 2 மணி நேரம் தேவைப்பட்டது. ஆட்டுக்கால் நல்லா இந்த அளவுக்கு பதமா பஞ்சு பஞ்சா வெந்ததுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த பாசிப்பருப்பை சேர்த்து பாசிப்பருப்போட பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஆட்டுக்காலை எந்த அளவுக்கு கொதிக்க விடுறோமோ அந்த அளவுக்கு எலும்புல இருக்க சூப்பு எல்லாம் தனியா பிரிஞ்சு வரும். அப்படி பிரிஞ்சு வர சூப்பு தான் குடிக்க ரொம்ப சுவையா இருக்கும். அதுதான் சத்தானதும் கூட. பஞ்சு பஞ்சா வெந்த ஆட்டுக்கால் சூப்பு இப்ப தயாராயிடுச்சு. கொத்தமல்லி இலைய மேலாவா தூவி சுட சுட ஆட்டுக்கால் சூப்பை ஊத்தி அதுல ஒரு ஆட்டுக்காலை சேர்த்து மிளகுத்தூள் தூவி சூடா குடிச்சா அப்படி இருக்கும். ஆட்டுக்காலை நல்லா வேக வச்சதுனால இதுல இருக்க எலும்பு கூட கடிச்சு சாப்பிட முடியும்.